ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி நம்ம 40 மினிஸ்ட்ரிஸ் கவர் பண்ணியிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் விட்டது ஒரு 17 நம்ம கவர் பண்ணிடலாம். இதோட மினிஸ்ட்ரிஸ் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஓவரால் நம்ம ஹோலிஸ்டிக் முடிச்சுடுவோம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஆக்ட் லைக் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆக்ட் 1857, வி ஹாவ் சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860, வி ஹாவ் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆக்ட் 1980, வி ஹாவ் காம்படிஷன் ஆக்ட் 2002. காம்படிஷன் ஆக்ட் எங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக இருந்தது, காம்படிஷன் லான்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வி ஹாவ் கம்பெனி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2006. இதெல்லாம் கவர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ப்ளஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்ட் 1949, சிஏ படிக்கிறீங்களா அதுக்கான ஆக்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் டே டு டே லைஃப்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. ஸோ இதுதான் ஆக்ட் பற்றி. ஸோ வெப்சைட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் NFCG, we have Institute of Chartered Accountant of India, இன்ஸ்டியூட் இருக்கு, படிக்கலாம். நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, we have இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அது சிலாங்கில் இருக்குது. நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இருக்குது, நேஷனல் கம்பெனி லா அப்பெலட் ட்ரிபியூனல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ப்ளஸ் எல்லாம் எப்பயும் போல் நான் கொலாஜும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் தாராளமாக NFCG போய் பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற வெப்சைட்ஸும் நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ வி வில் கோ ஆன் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ முக்கியமான ஆக்ட்னு சொன்னால் இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதில் எதுவுமே நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஆக்ட், எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஆக்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 டு கார்டியன்ஸ் வார்டு ஆக்ட் 1890, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சேலரிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 1958, அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அட்வொகேட்ஸ்க்கான ஃபண்ட் ஆக்ட் இருக்குது. வி ஹாவ் பார்ட்டிஷன் ஆக்ட் 1893, வி ஹாவ் இந்தியன் ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட் 1882, வி ஹாவ் மெஜாரிட்டி ஆக்ட் 1875, வி ஹாவ் மெட்ராஸ் சிவில் கோர்ட்ஸ் ஆக்ட் 1873, we have Representation of Peoples Act 1951, we have President and Vice President Election Act 1952. So Notaries Act 1952 we have. Following that Judges Inquiry Act 1968 இருக்கு. We have Distributed Area Special Courts Act 1976, we have Delhi High Court Amendment Act 1980. ஸோ இதுவும் போக லிமிடேஷன் ஆக்ட் 1963 இருக்கு. வி ஹாவ் அட்வொகேட்ஸ் ஃபண்ட் ஆக்ட் நான் சொன்ன மாதிரி 2001, வி ஹாவ் சென்ட்ரல் லா ஆக்ட்ஸ் 1993, வி ஹாவ் நியூ டெல்லி இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் சென்டர் ஆக்ட் 2019, வி ஹாவ் முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019, வி ஹாவ் பேனிங் அண்ட் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் 2019. ஸோ கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட் 2015 தனியாக இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் 1991 தனியாக இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் நம்ம போக பார்ப்போம். ஸோ அந்த ஆக்ட் இதுதான். ஸோ இந்த மாதிரி ஆக்ட் போகும் வில் கோ வித் ஆர்கனைசேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மூணாக ஸ்பிட் அப் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ், வி ஹேவ் லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட், வி ஹேவ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இதில் நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ப்ராடாக பார்த்துடலாம். ஸோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது மூவ் ஆன் பண்ணிட்டு வி வில் கோ வித் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ். இது பற்றி பார்க்கணும் அப்படின்னா முக்கியமாக இன்கம் டேக்ஸ் அப்பெலேட் ட்ரிபியூனல் IT-18 சொல்லுவோம். நிறைய நம்ம இன்கம் டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திடுப்புன்னு கட்ட சொல்லுவாங்க வைப்பாங்களே. ஸோ அதுக்கு அப்பெலேட் ட்ரிபியூனல் தனியாக இருக்குது. ஏன்னா எல்லாமே கோர்ட்டை எடுத்து செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட் கீழே நிறைய கோர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு மீன் லைக் ஹை கோர்ட்ஸ் இருக்குது. ஹை கோர்ட்ஸ் கீழே அது கீழே சப்பார்டினேட் கோர்ட்ஸ் இருக்குது. அப்படியே மேட்ச்ஸ்டேட் கோர்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வரிசையாக போகும். அது ஒரு ஹைராக்கி. நான் உங்களுக்கு தனியாக அது வீடியோ போடுறேன், ரொம்ப டைம் ஆகும். ஸோ இது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குது. வி ஹாவ் வெப்சைட், வி ஹாவ் Narcotics Control Bureau, we have Department of Revenue இருக்கு, Central Bureau of Narcotics, United Nation Office on Drugs and Crimes, plus we have Bar Council of India as usual. இது முன்னாடி சொல்லியிருக்கேன், எக்ஸாம்க்குலாம் Bar Council of India ரொம்ப முக்கியமானவங்க, நல்ல ஸ்பெஷலான பர்சன்ஸ் லைக் ட்ரெயின் பர்சன்ஸ்லாம் அதில் இருப்பாங்க. ஸோ நான் கொலாஜ் பண்ணி எப்பயும் போல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யூ ஜஸ்ட் see them. Following that will go with the Ministry of Heavy Industries and Public Enterprises. ஸோ இதில் முக்கியமான ஆக்ட்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹிந்து சைக்கிள்ஸ் லிமிடெட் அண்ட் சென் ராலிஹ் லிமிடெட் நேஷனலைசேஷன் ஆக்ட் 1980. We have டயர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஆக்ட் 2007. இது போக நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. ஸோ வில் கோ வித் வெப்சைட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூட்டர்ஸ் இந்தியா லிமிடெட், BHEL பாரத் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி இது கூட அக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஃப்ளூவிட் கண்ட்ரோல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அரை
அப்புறம் வந்து வேர்ல்ட் ஆஃப் பேப்பர், ஹிந்துஸ்தான் பேப்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஐ ஹவ் கிவன் த கொலாஜ் அகெயின். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி போய் பாருங்கள். பசங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது ரிலேட்டட் இன்ஜினியர்ஸ் வந்து படிக்கிறீங்க, ஸ்டீல்லையோ இல்லை அது இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கம்பெனி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸை கண்டிப்பாக பாருங்கள். தென் அகெயின் மூவிங் வித் த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ட் சொல்லிடுறேன். We have Territorial Waters, Continental Shelf, Exclusive Economic Zones and Other Maritime Zones Act 1976. We have United Nations Privileges and Immunities Act 1947. We have Indian Council of World Affairs Act 2001. We have Weapons of Mass Destruction and their Delivery System Prohibition of Unlawful Activities Act 2005. இது போக we have South Asian University Act 2008 and we have more like Geneva Convention Act 1960. ஸோ இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதோடைய வெப்சைட் சொல்லிடுறேன். ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பற்றி நிறையா பாஸ்போர்ட் ஆக்ட்லையும் நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயும் சொல்லிடுறேன். ஸோ we have சுஷ்மா ஸ்வராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் சர்வீஸ்னே தனியாக இருக்குது. as I told you யூபிஎஸ்சியில் எடுக்கிறாங்க இல்லையா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், அவங்களாம் வந்து ஒரு பெரிய கேடரில் அவங்க முடிச்சுட்டு அது ரொம்ப எல்லாத்தோட ரொம்ப ப்ரெஸ்டிஜியஸான ஒரு விஷயம். நம்ம நினைக்கிறத விட ஐஎஃப்எஸ் ஃபாரின் சர்வீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அம்பாசிடர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்போர்ட் சேவா, இந்தியன் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன் ப்ரோக்ராமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ், ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பியூரோ ஆஃப் இமிக்ரேஷன், இதெல்லாம் போக ஹை கமிஷன் லைக் நம்ம ஒரு எம்பசி போனோம் அப்படின்னா இப்போ எப்படி வந்து நம்ம இந்தியாவில் சென்னையிலேயோ மற்ற இடத்துல வந்து எம்பசிஸ் மற்ற கண்ட்ரிஸோட எம்பசி இங்கே இருக்கோ அதே மாதிரி நம்ம இந்தியன் எம்பசியோ ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கும். ஸோ அதுக்கான வந்து லிங்க்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். யூ வில் கம் டு நோ எந்த நீங்கள் ஊரில் இருந்தாலும் சரி அந்த எம்பசியை நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எம்பசிக்கு போகணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து தே வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ அந்த மாதிரி விஷயம் போங்க. ஸ்டூடெண்ட்டோ ஒர்க்கிங் யாராக இருந்தாலும் எம்பசிக்கு போங்க. அந்த நீங்கள் லிங்க்குள்ளே போனீங்கன்னாவே யூ வில் கெட் டு நோ அபவுட் விசா ஆன் அரைவல்ஸ். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் நாலேஜ் ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா இதுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ இஃப் யூ ஆர் ட்ராவலிங் அ லாட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்ன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் 2016 ஒரு 6 விதமான இதை வந்து மர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எதுனான்னு சொல்லி பார்த்துலாம். ஐஎம்டி இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங், அதாவது NCMRWFன்னு சொல்கிறாங்க. அப்புறம் IITM அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி. வி ஹாவ் எர்த் ரிஸ்க் இவாலுவேஷன் சென்டர்ஸ். வி ஹாவ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஓஷன் டெவலப்மெண்ட். ஓகே, ஒரு 5 இருக்குது. ஸோ இது போக வி வில் கோ வித் த வெப்சைட்ஸ். ஸோ இது நான் சொன்னது எல்லாமே வந்து வெதரை பார்த்து தான் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த், இது லைக் மைன்ஸு, கோல் இண்டஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் லைக் ஸ்பேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து செக் பண்ணி தான் வந்து அவங்க வந்து ஒரு நாலேஜ் ஃப்ளைட் ஈவன் சிவில் ஏவியேஷன் அது கூட வெதர் ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஏர்போர்ட்ஸில் வந்து லைக் மூவ் பண்ணுவாங்க, ஏர்க்ராஃப்டை மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் வெதர் டிபார்ட்மெண்ட். ஸோ இது போக மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் பார்த்துலாம். இதில் முக்கியமாக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னென்னா வந்து வி ஹாவ் நேஷனல் சென்டர் ஃபார் அண்டார்டிக் அண்ட் ஓஷன் ரிசர்ச். இதெல்லாம் தயவு செஞ்சு போய் பாருங்கள், எவ்வளோ அமேசிங்காக கொடுத்துருக்காங்கன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். ப்ளஸ் வி ஹாவ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, NIOT, சென்னை தமிழ்நாட்டில் தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ எர்த்குவேக் ரிஸ்க் இவாக்குவேஷன் இவாலுவேஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பாருங்கள். ப்ளஸ் இந்தியன் சுனாமி ஏர்லி வார்னிங் சென்டர்ஸ் ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ இதில் இருந்தால் நமக்கு வந்து அந்த அவங்க வந்து பார்த்துட்டு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ வி ஹாவ் நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங் நொய்டாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஈவன் ஃப்ரம் ஷிப்பிங் கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வி நீட் வெதர். ஸோ எர்த் சயின்ஸ் வச்சு சொல்கிறாங்க. ஸோ வில் கோ வித் மினிஸ்ட்ரிஸ். அதை நிறைய மினிஸ்ட்ரிஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.